ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் அந்த சர்ச் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாக்டாக பீச்சுக்கு பக்கத்துலேயுமே தான் வரும். நீங்கள் பீச்லேருந்து பார்த்தாலே இந்த ஃபோக் வேர்ல்டு வந்து நல்லா தெரியும். ஸோ இது பார்க்கிங் ஏரியாவும் எல்லாமே ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது. அதுக்குமே பார்க்கிங் ஏரியாக்கெல்லாம் எதுவுமே சார்ஜ் பண்ணல, எல்லாமே ஃப்ரீ தான். இதில் என்ன ஹைலைட்னா நம்ம வந்து ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது உள்ள நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பெசன்ட் நகர் பீச்சில் நல்லா ஜாலியாக ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இது உள்ளே போகிறதுக்குமே வந்து நோ என்ட்ரி ஃப்ரீயே கிடையாது. நம்ம பாட்டுக்கு அப்படியே உள்ளே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரைட்ஸ் எல்லாம் போயினா அதுக்கு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே போகிறதுக்குமே என்ட்ரி ஃப்ரீயே இல்லாதது நான் இதில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பார்க்கும் போதே மேலெல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் இது கொஞ்சம் சின்ன இடம் தான். பட் உள்ளே போய் பார்த்தா தான் இது எப்படி இருக்குன்றது தெரியும். அதேமாதிரி இது டைமிங் வந்து நீங்கள் திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்தீங்கன்னா 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நைட்டு இருக்குது. அதேமாதிரி சனி ஞாயிறில் வந்தீங்கன்னா 11 மணிலேருந்து காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 மணிலேருந்து தான் ஸ்டார்டட் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஸ்டார்டிங்காக பார்த்தா இங்கே ஒரு ஃபேன்சி ஷாப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ வெளியே ரேட்லாம் எதுவும் போடலை. உள்ளே பார்த்தா ஒரு பொருளுக்கு ஒரு ரேட்ஸ் மாதிரி தான் அங்கேயே நம்ம கேட்கும் போதே சொல்லியிருந்தாங்க. இந்த கண்ணாடிலாம் தனித்தனி ரேட்டு தான். பட் நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இந்த குட்டீஸ் விளையாடுற டாய்ஸ் மாதிரி இருந்தது. பாருங்கள், நீங்களே பார்த்தாலே தெரியும். நிறைய இந்த பொம்மை, காரு, அதேமாதிரி டெடி பேர் பொம்மை அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வேறு என்ன ஃபேன்சி ஐட்டம்ஸ் மாதிரி எதாவது இருக்கான்ட்டு ஆனால் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கேன். பார்த்தா இந்த கன் ஷூட்டட் மாதிரி, அதுக்கு மாதிரி சொப்பு சம்மா விளையாடுற மாதிரி வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது நிறைய டாய்ஸ் தான் இந்த கடையில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த பாக்ஸஸ் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மேலெல்லாம் கூட நிறைய டாய்ஸ் தான் இருக்குது. ஸோ குட்டீஸில் இது உள்ள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா இங்கே கொஞ்சம் வுட்டில் கொஞ்சம் திங்ஸ் செஞ்சு வச்சுருந்த மாதிரி இருந்தாங்க. அது ஸ்டார்டடே வந்து 120 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி கொஞ்சம் தேவையான பொருள் இந்த ஷாக்ஸஸ் அதேமாதிரி சில பொருள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து பார்க்கும் போது ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபேன்சி ஐட்டம்ஸ் கம்மல் ஸ்டார்டடே வந்து 100 ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒருத்தன்னு கேட்டால் 1-2 வாங்கலாம் நம்ம ஆசைக்காக வந்தோன்ட்டு. பட் நிறைய இந்த இது உள்ளே வந்து நிறைய குட்டீஸ் விளையாடுற டாய்ஸ் மாதிரி காரு பொம்மை அந்த மாதிரி தான் இது உள்ளே வச்சுருக்காங்க. சரி, இங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ வெளியே வந்து பார்த்து ஆப்போசிட்லேயே பார்த்தா இங்கே ஒன்று சூப்பராக வச்சுருந்தாங்க. அது உள்ளே தான் நம்ம போனோம். பட் இங்கே ஆப்போசிட்லேயே ஒன்று இருக்குது. நிறைய டாய்ஸு, பொம்மை, டெடி பேரு இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இதோட ஸ்டார்டட் ரேட் வந்து 100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1500 ரூபாயிலேருந்து முடியுதுன்னு சொன்னாங்க. பட் கண்டிப்பாக கொஞ்சம் குட்டீஸ்லாம் வந்தால் கண்டிப்பாக இதை வேணும்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது அழகாக தொங்க விட்டுருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டெடிபேர் பொம்மைலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மாதிரி பாண்டாலாம் வச்சுருக்காங்க பாருங்க, அதெல்லாம் 500 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. சரி, அங்கேருந்து பார்த்துட்டு அது பக்கத்துலேயே பார்த்தா இங்கே மதுரை காஃபி ஹவுஸ்னு ஒரு ஸ்நாக்ஸ் கடை ஒன்று இருந்தது. இங்கே வந்து ஸ்நாக்ஸுமே வந்து ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது. ஒரு டெல்லி அப்பளமே இங்கே விற்கிறாங்க. ஆனால் 50 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ தாராளமாக 50 ரூபாய்க்கு வாங்கலாம். நம்ம சில பொருள் காட்சிலாம் போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு டெல்லி அப்பளம் ஸ்டார்டடே வந்து 70 ரூபாய் சொல்லியிருந்தாங்க ஒரு பீஸு. இங்கே வந்து 50 ரூபாய் தான் சொல்லியிருந்தாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இங்கே இருக்குது. ரேட்டு வந்து ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது. ஒரு சாண்ட்விச், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதோட ரேட்டெல்லாம் வந்து 50 ரூபாய் தான் இருக்குது. காஃபி எல்லாமே இருந்தது. இந்த கடையோட ஆம்பியன்ஸுமே வந்து நல்லா தான் இருந்தது. சில பேர் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மோமோஸ்லாம் கூட ஸ்டீம்டு மோமோஸ்லாம் இருந்தது. அதேமாதிரி இந்த சாக்கோவில் டிப் பண்ணுறது இந்த கடையில் வந்து எல்லாமே ரீசனபிள் ரேட்டாக தான் இருந்தது. சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டடே வந்து 3D மூவி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது உள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி 15 நிமிஷம் வரைக்கும் அந்த மூவி மாதிரி ஏதோ போட்டு காட்டுவாங்க போல். இங்கே சைட்லலாம் ஒன்று மேலே ஜஸ்ட் நார்மலாக தான் இருந்தது. உள்ளே போய் பார்த்தா ஒரு சினிமா தேட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உள்ளே செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நல்லா தான் இருந்தது. நம்ம பார்க்கலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறதுனால. அடுத்து பார்த்தா இங்கே எந்த பொருள் எடுத்தாலும் 15 ரூபான்னு சூப்பராக ஒன்று போட்டிருந்தாங்க. பட் ஆனால் நிறைய நம்ம பொருள் காட்சிலாம் போகும்போது எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபான்னு போட்டு உள்ளே வேறு ரேட்டில் இருக்கும். ஆனால் இங்கே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நானும் இன்னிலேருந்து உள்ளே வந்துட்டேன். ஸோ ஸ்டார்டடு பார்க்கும்போது இந்த மாதிரி கப்ஸ் எல்லாம் இருந்தது. வேறு என்னென்ன இருக்கும்போது இந்த கப்ஸ் எல்லாம் கேட்டால் தனித்தனி வேலையா இல்லை ஒரே வேலை தானா, 15 ரூபா தானே எது எடுத்தாலும் கேட்கும்போது ஓனர்கிட்டே போய் கேட்டுட்டேன். நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே உங்களுக்கு வெறும் 15 ரூபா தான். நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாலும் 15 ரூபா, 10 பீஸ் எடுத்துனா 150 ரூபா வரும். அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. கணக்கு பண்ணி பார்த்தா எந்த பொருள் எடுத்தாலும் 15 ரூபா தான் இருந்தது.
அதேமாதிரி குட்டீஸ்க்கெலாம் போடுற மாதிரி அழகாக தலையில் போடுற மாதிரி அழகாக பேண்ட்ஸ் மாதிரியும் சிலது இருந்தது. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப அழகாக குட்டி குட்டி அழகாக இருந்தது. அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கிளிப்ஸ் மாதிரியும் சிலது இருந்தது. அதோட ரேட்டுமே வந்து வெறும் 15 ரூபா தான். சரி வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் தாராளமாக வாங்கலாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதேமாதிரி கீழேருந்து பார்க்கும்போது நிறைய இந்த ஐலைனர், ஐ ஷேட்ஸ் அந்த மாதிரி திங்ஸுமே இருந்தது. அதுவுமே வெறும் 15 ரூபா தான். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த கடையில் இருக்க எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங் நான் பிளேட்டை ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுவுமே நான் எடுத்தும் பார்த்தேன். இது வந்து நான் ஆல்ரெடி இந்த பிளேட் நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். 30 ரூபான்னு வாங்கினேன். வெறும் இங்கே 15 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு தாராளமாக வாங்கலாம். இந்த கடையில் எந்த பொருள் 15 ரூபாய்க்கு எடுத்தாலும் வாங்கலாம். ஸோ நிறைய வீட்டுக்கு யூஸ் ஆகிற திங்ஸ் அதேமாரி நம்ம வெளியெல்லாம் வாங்கினா ரொம்ப அதிகமாக இருக்கும் சில ரேட்ஸ் எல்லாம் பொருள்லாம். ஆனால் இங்கே எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஹவுஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது உள்ளே வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபா வந்து வாங்குறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ பால் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 60 ரூபா வாங்குறாங்க. சரி அங்கேருந்து ஆனால் யாரும் அதில் போகல. அப்புறம் பார்த்தா இங்கே ரைட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே பார்த்தா இங்கேயுமே உள்ள ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருக்குது. ஸோ அதுவுமே வந்து வெளியே என்ன ரேட் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே உள்ளேயுமே அதே ரேட் தான் வச்சுருக்காங்க. ஸோ நார்மலான ரேட் தான் இருக்குது. இங்கே பார்த்தா உள்ள ஒரு பொட்டி கடை ஒன்று வச்சுருக்காங்க. குட்டி குட்டி சிப்ஸஸ் அதேமாதிரி இந்த சாக்லேட் ஐட்டம்ஸு, ஜூஸு, வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கடை வந்து திறக்கலை. இது வந்து லீவுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன அதுக்கு பக்கத்துலேயே இருக்குதுன்னு பார்த்தா இங்கே குட்டீஸ் அழகாக அதில் உட்கார வச்சு அந்த நம்ம வந்து காயின் போட்டிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி சுற்றி வர மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இது உள்ளே வந்து நம்ம ஒரு 10 ரூபா போட்டோன்னு நினைக்கிறேன். அது அப்படியே அழகாக பாட்டு பாடிக்கிட்டே அழகாக சுற்றும். ஸோ யாருமே அதில் ஏறல. சரி அப்படியே பார்த்தா இங்கே ரைடு ஒன்று இருந்தது, ட்ரெயின் மாதிரி. இந்த ரைடு வந்து இப்படி சுற்றி இப்படி வரும். இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 60 ரூபா வந்து வாங்குறாங்க. சரி 60 ரூபா வந்து நார்மல் ரீசனபிள் ரேட்டாக தான் இருந்தது. சரின்ட்டு நான் அப்படியே இங்கே பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு இங்கே எங்கேயாவது ஒரு ரைடில் போகலாம் இது உள்ள அப்படின்ட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நம்ம 2-3 எக்ஸிபிஷன் போயிருந்தோம். பட் ஆனால் நம்ம இந்த ராட்னம் வந்து போகவே இல்லை. சரி நம்ம இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தூரத்துலேருந்தே பார்த்துட்டு நம்ம போகணுன்ற அந்த மைண்ட் செட்லேயே தான் போய் டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் 60 ரூபா சொன்னாங்க ஒரு ஆளுக்கு. சரி நம்மளும் அதை வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு டிக்கெட்டை வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ராட்டினத்தில் வந்து போயிடலாம். சரி ராட்டினத்து உள்ள நான் ஸ்டார்டிங் ஏறிட்டேன். பட்டு ஏன்டா ராட்டினம் வந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த ராட்டினத்துக்கு வந்து நமக்கு பிடிக்கிற பேலன்ஸே எதுவுமே கிடையாது பாருங்கள். அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கிறது தான் நம்ம பிடிச்சிக்கணும். ஸ்டார்டிங் போகும்போது ஒன்றுமே தெரியல, நார்மலாக தான் இருந்தது. பட் வேகமாக போகும்போது தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பட் குட்டீஸ்லாம் இதில் வந்து ஏற்றுனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா பெரியவங்களே போக போக கத்திக்கிட்டே இருக்காங்க. அது சுற்றி சுற்றி அப்படியே ஒரு மாதிரி ஆடுறதுல வந்து ரொம்ப பயமாகவே இருக்குது. ஏன்னா நமக்கு பேலன்ஸ் வந்து அந்த குச்சி மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து 60 ரூபாய்க்கு ஒர்த்தா என்னன்னு சொல்கிறத விட இது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து சேஃப்டி தான் மெயினாக முக்கியமே. ஸோ அதுக்கு நம்ம பார்க்கறதுக்கு இது உள்ளே போகாமல் இருக்குது. இந்த ரைடில் போகாமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு போயிட்டு நான் எப்போ தான் இதுலேருந்து இறங்குவோன்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு வழியாக அந்த ரைடை சுற்றி ஒரு வழியாக அந்த ரைட்லேருந்து நான் இறங்கி வந்துட்டு ஏன்டா போகணுன்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து சேஃப்டிலாம் பக்காவாக தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 60 ரூபா வந்து வாங்குறாங்க. ஸோ இது 60 ரூபா வந்து தாராளமாக ஒர்த்து தான். நான் சில பொருள் காட்சிலாம் போகும்போது இதுக்கு வந்து 80 ரூபா 90 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே 60 ரூபா ரீசனபிளாக தான் இருந்தது. வேறு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இங்கே பக்கத்தில் பார்த்தா ஒரு தொட்டியில் வந்து தண்ணி ஊற்றி குட்டீஸ் எல்லாம் அப்படியே அந்த போட்டிங்கில் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து 30 ரூபா வந்து வாங்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் டைமிங்கு. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே முளையில் வந்து ஒரு கூட்டமாக இருந்தது. அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்தா சரி கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா ஸ்டார்டிங்கே வந்து இந்த அம்பில் வந்து நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு மாதிரி இங்கே இருக்க எல்லா கேம்ஸ்லையுமே வந்து 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த டம்ளர் அடிக்கிறது, கன் ஷூட்டடு, அதேமாதிரி பால்ஸ் கேம் மாதிரி இருந்தது. ஸோ ஒரு 4-5 கேம் இருக்குது. 30 ரூபா வந்து எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து 3 சான்ஸ் தராங்க போல் அந்த டம்ளர் அடிக்கிறதுக்கு. ஆனால் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களே பாருங்களேன், அவங்க அடிக்கிறத ஃபஸ்ட் சான்ஸை விட்டுட்டாங்க, செகண்ட் சான்ஸு கீழே போட்டாங்க, தேர்ட் சான்ஸு அடிக்கிறாங்க. பட் ஆனால் அது அடித்தாங்க. பட் ஆனால் எல்லாத்தையுமே அடிக்கலாம். அதனால அந்த 30 ரூபா அவங்களுக்கு போயிடுச்சு. பட் அது கரெக்டாக அடிச்சிருந்தா எல்லாமே விழுந்திருக்கும். அப்புறம் பார்த்தா இங்கே கன் ஷூட்டட், பலூன் ஷூட்டட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்குமே வந்து 5 சான்ஸ் மாதிரி தராங்க. அதுக்கு 30 ரூபா. அதே மாதிரி சில பேர் இங்கே ஒரு ஃபேமிலியே நின்றுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க பார்த்தா அந்த 5 சான்ஸ் கொடுத்து அந்த கவுண்டிங்கில் வந்து நம்ம நம்பர்ஸ் கரெக்டாக போட்டு எத்தனை நம்பர் கவுண்டிங் வருதோ அதுக்கேற்ற கிஃப்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு ஃபேமிலியே ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாருமே வந்து அந்த 10 ரூபா கீ செயினை தான் வந்து வாங்கிட்டு போனாங்க. யாரும் பெரிய கிஃப்ட்ஸ்லாம் எதுவுமே வாங்கலை. சரி அங்கேருந்து பார்த்தா பக்கத்தில் இந்த மாதிரி ரிங் மாதிரி இருந்தது. இங்கே யாருமே இல்லை. ஜஸ்ட் இது யாருமே வந்து விளையாடல போல்.
அதுக்கப்புறம் அது பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப் கே மாதிரி ஒரு ரைடு ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 60 வந்து வாங்குறாங்க. இது ஃபேமிலியாக வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பட் நல்லா தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு ரைட் போனதுனால நம்ம எதுலேயுமே போகல. ஆல்ரெடி அது போனதே ஒரு மாதிரி தலை சுற்றின மாதிரி இருந்தது. ஸோ சில பேர் அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி, எனக்கு இந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஷாக் இருந்தது. ஏன்னா இது வந்து இப்போ நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். நான் நிறைய மால்ஸில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். அந்த ஃபிஷ் வந்து நம்ம தொட்டியில் கால் விட்டு கடிக்கும் பார்த்தீங்களா, அது இங்கேயுமே வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 100 வந்து வாங்குறாங்க. 10 நிமிஷம் வரைக்கும் டைமிங் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இங்கே தான் வந்து வெயிட் பண்ணி இது உள்ளே வந்து இந்த இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இது என்னன்னு பார்க்கும்போது எனக்கு அங்கேருந்து பார்க்கும்போது அது அவ்வளோ அந்த மீன் ஃபுல்லாக அந்த காலில் இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கவே இல்லை. பட் சில பேருக்கு அது பிடிக்கும். ஆனால் அது வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு வேறு என்ன இருக்குது பக்கத்துலன்னு பார்க்கும்போது இங்கே குட்டியை வந்து குட்டீஸ்க்கு ஒரு ரைடு ஒன்று வச்சுருக்காங்க. அது அழகாக அதில் உட்காந்து குட்டீஸ்க்கு வந்து அப்படியே அழகாக குதிச்சு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 40 வந்து வாங்குறாங்க. ஸோ ரூ. 40 வந்து ஒர்த்து தான். ஸோ குட்டீஸ்க்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெரியவங்களுக்குலாம் ரைட்ஸ் இருக்குது. குட்டீஸ்லாம் போகணும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த ரைடு வந்து ஓகேவாக தான் இருந்தது. வேறு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இந்த இது ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்தா சர்க்கஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ சர்க்கஸ் வந்து குட்டீஸ்க்கு தான் வந்து அலோட் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 60 வந்து வாங்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் டைமிங் நினைக்கிறேன். அது அழகாக மேலே ஏறி குதிச்சு வந்துட்டு இருந்தாங்க. இது குட்டீஸ் இல்லை பெரியவங்களுக்குமே சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அங்கேருந்து பார்த்துட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சைடில் பார்த்தா இங்கே ஒரு பாப்கார்ன் கடை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ பாப்கார்னோட ரேட் வந்து வெறும் ரூ. 100 சொல்லியிருந்தாங்க. பட் குவான்டிட்டி வந்து பாக்ஸில் வச்சுருந்தாங்க. பட் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பஞ்சு மிட்டாய் ஒன்று வச்சுருக்காங்க. அதோட ரேட் வந்து ரூ. 50 சொல்லியிருந்தாங்க. சரி, வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம இதுவுமே எல்லாமே பார்த்தாச்சு. இந்த கப்பல் கேமு, அதேமாரி ராட்னம். இது ஒரு சின்ன பிளேஸ்னால இந்த இடத்துல வந்து என்னென்ன கேம்ஸ் இருக்க முடியுமோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க அப்போ அந்த மாதிரி கேம்ஸு அது மாதிரி வாங்கி சாப்பிட்ற பொருள் எல்லாமே இது உள்ளே இருக்குது. ரேட் வந்து ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது. சரி, நானும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். வேறு ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்ட மாதிரி இருக்கேன். ஏன்னா டக்குன்னு முடிஞ்சிடுச்சே அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இது வந்து நம்ம பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்தாலுமே அழகாக இது உள்ளே வந்து குட்டீஸை கூட்டிகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெசன்ட் நகர் பீச்சுக்கு போய்ட்டு நல்லா ஏதாவது வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல ஸ்பாட் இது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த சின்ன பிளேஸில் இவ்வளோ எல்லாமே வச்சுருக்காங்க. அதேமாதிரி ரேட்டுமே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாதிரி அந்த ரூ. 15 பொருள் எல்லாமே வாங்குறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, நம்ம அங்கேருந்து அப்படியே வெளியே வந்துடலாம். இப்போ அங்கேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ நான் வெளியே வர தான் கூட்டம் எல்லாமே நல்லா உள்ளே வந்துட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஈவினிங் டைமாக ஆட்டா கொஞ்சம் ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங் போனப்போ அந்தளவுக்கு ஒன்றும் ரஷ் இல்லை. ஸோ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து சின்ன இடமா அந்த எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. அதேமாதிரி உள்ளே போகிறதுக்கு இதுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீயே இல்லை. அதேமாதிரி பைக் பார்க்கிங் கூட பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங் போகும்போது ரொம்ப கம்மியாக பைக்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ நிறைய பைக்கு கார்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட். அதேமாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சப்ஸ்கிரைப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.